அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்திர சிகிச்சை ஹராம் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்கிறார்கள். இது பற்றிய மார்க்க நிலைப்பாடு என்ன என்று சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். உண்மையிலேயே சில மார்க்க தீர்ப்புகளின் ஊடாகத்தான் சிலருடைய அறிவுடைய நிலைகளை என்ன செய்யலாம், நாங்கள் கண்டுகொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்க தீர்ப்பு தான் இந்த சத்திர சிகிச்சை என்பது ஹராம் அப்படி என்று சொல்வது. சில பொழுதுகளில் அவர்களை நாம் என்ன செய்யலாம், அவர்களை நம்ம சரி, அவர் ஒரு அவசரத்தில் தெரியாமல் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவங்க ஆதாரம் காட்டக்கூடிய வசனங்களை எடுத்து பார்க்குற நேரத்தில் உண்மையிலே இதெல்லாம் எவ்வளோ பெரிய அறியாமை இவர்களிடத்தில் இருக்கிறது அப்படி என்று நினைக்க தோன்றுகின்ற அமைப்பில் சில மார்க்க தீர்ப்புகள் இருக்குது. இது அதில் ஒன்று தான் இது. அவங்க என்ன ஆதாரம் அதுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஷைத்தான் என்னது, காதுகளை அறுப்பதற்கு மனிதர்களை நான் தூண்டுவேன் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை எடுத்துக்காட்டி, அப்போ இதுதான் ஆதாரம். பார்த்தீங்களா, ஷைத்தானுடைய ஒரு பிளான் தான் இந்த மனிதர்களுடைய இதுகளை அந்த காதை வெட்டுறதுக்கான இந்த தூண்டுதல் அப்படி என்று சொல்லி இப்படி ஒரு ஆதாரத்தை காட்டக்கூடியது. அடுத்தது ஹல்கில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். நான் ஹல்கில் என்ன செய்வேன், மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தூண்டுவேன். இது ஹல்கில் ஏற்படுத்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம். எனவே ஆப்ரேஷன் செய்யக்கூடாது அப்படி என்று சொல்கிற அந்த வாதத்தை கேட்டோம். சுப்ஹானல்லாஹ். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இது போன்ற மசாலாக்களை நம்ம எவ்வளவு கவனமாக நாங்கள் நடந்து கொள்ளணும்டா, நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திர சிகிச்சை செய்யாதீர்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் வந்திருந்துன்னு வைங்க, அந்த ஹதீஸை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பொதுப்படையாக சொன்னார்களா, குறிப்பிட்ட ஒரு நிலையில் சொன்னார்களா, நிர்பந்தமான சந்தர்ப்பங்கள் என்று சொல்லி விதிவிலக்கு கொடுத்தார்களா என்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நாங்கள் நேரடியாக வந்திருந்தால் கூட, நேரடி இல்லாத ஒரு செய்தியை கொண்டு நேரடி ஸ்டாண்டர்டில் கொண்டு வச்சா எப்படி இருக்கும்? நேரடியாக வந்திருந்தால் கூட இது என்ன சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்னு தேர வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கக்கூடிய நாங்கள். ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்படி யோசிக்கணும். ஆனால் இது அப்படி யோசிக்காம, அப்படி இருக்கிற அந்த மாதிரியான ஒரு நிலையில் நாங்கள் எப்படி நேரடி இல்லாத ஒரு ஆதாரத்தை கொண்டு நேரடி ஸ்டாண்டர்டில் கொண்டு வைக்கக்கூடிய இந்த நிலை உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு நிலை. ஒரு விஷயம். இரண்டாவது ததாவுயா இபாதுல்லா, அல்லாஹ்வுடைய அடியார்களே மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இது மருந்து செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற நேரத்தில் நம்ம இதில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி இந்த சத்திர சிகிச்சைக்கு இருக்குது. இது நேரடியாக வராது விட்டால் கூட இது அனுமதி என்று எடுக்கலாம். ஒரு மனிதனுக்கு மருத்துவம், அதன் மூலம்தான் அவன் உயிர் வாழலாம் என்கின்ற அந்த அடிப்படையே போதுமானது. உயிர் வாழ்வதற்கு ஒருத்தனை வெட்டித்தான் அவனுடைய உடம்புல ஏதாவது செஞ்சால் தான் உயிர் வாழக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கிற என்று சொல்கிற அந்த அசலே போதுமானது. மார்க்கத்துடைய பொதுவான இதுகள், மார்க்கத்துடைய பொதுவான அடிப்படைகள் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் நேரடியாகவே நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிய வயதிலும் அது போல் நபிப்பத்தம் கிடைக்கிற அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த ஹதீஸில் பார்க்குறோம். எப்படி வருது, வெட்டப்பட்டு ஹார்ட் வெளியே எடுக்கப்பட்டு அதில் உள்ள ஒரு சதை பகுதி, கண்ணுக்கு தெரியாத, மனித கண்களுக்கு தெரியாத ஒரு பகுதி, சின்ன பகுதி ஒன்று வெளியெடுக்கப்பட்டு அதுக்கு பின்னால் திருப்பி அதுக்குள்ளே அது கழுவப்பட்டு உள்ளுக்க வச்சுட்டு திருப்பி அது தைக்கப்படுது. அதனுடைய அடையாளத்தை நான் கண்டேன் என்று சொல்லி, ரசூலான நெஞ்சில் கண்டேன் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் என்ன செய்யுது, நடக்குது. ஹல்கில் ஏற்படுத்தப்படுற மாற்றம் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு 2 மலக்கை அனுப்பி இந்த மாற்றத்தை செய்ய வச்சு அதனுடைய அசரை அல்லாஹ் தஆலா ரசூலாங்கட ஹார்ட்டில் வைக்கிற அளவுக்கு இருக்குது என்ற பெரிய ஒரு ஆதாரம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன செய்யலாம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த அடிப்படையை முதலாக சொன்ன மார்க்கம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு அது ஹராம் என்று சொன்னால் இனி எப்படி இந்த மக்களுக்கு இதை என்ன செய்வது, விளங்கப்படுத்துவது என்பதை யோசிக்கணும். அடுத்த இஸ்லாமிய வரலாற்று அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் சத்திர சிகிச்சை செய்த ஒரு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் தான். அப்படி என்பதற்கு மருத்துவ ரீதியான பழைய ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை கூடாது, ஹராம் அப்படி என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை. இன்னும் சொல்ல போனால், இதை ஹராமண்டே வைத்து கொண்டாலும் கூட உயிர் வாழ்வதற்கு பன்றியை சாப்பிட்டு தான் உயிர் வாழணும் என்று நிலைய வச்சா, அதே போல் சாராயத்தை கொடுத்து தான் உயிர் வாழும் நிலைய வச்சா,
அப்போ தான் அதை பன்றியை சாப்பிடலாம், அவன் வந்து சாராயத்தை குடிக்கலாம், அந்த உயிர் வாழ்றது அவனுக்கு முக்கியம், அங்கே ஹராம் அந்த இடத்துல விட்டுடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து கண்டு ஹலால ஹராமாக்கி சாகுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு மார்க்க தீர்ப்பு தான் என்ன செய்யுது இதன் மூலம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹதீஸை நீங்கள் நுட்பமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அதாவது ஜீனோம் ப்ரொஜெக்ட்னு சொல்லி ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட்னு HGP என்று சொல்லி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வராங்க விஞ்ஞான உலகத்தில். என்ன, மனிதனுடைய குரோமோசோம்கள் உள்ள மொலக்யூல்ஸுகளை, அதனுடைய கெமிக்கல் உள்ள மொலக்யூல்ஸ்களை ரீட் பண்ணி அதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு வேலை பல வருடங்களாக நடந்துட்டு வருது. அவங்க சொன்ன ஒரு பெரிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், மனிதர்களுடைய குணநலன்கள், மனிதனுடைய இயல்புகள், மனிதனுடைய கெட்ட நல்ல நடவடிக்கைகள் என்பது இப்போ நாங்கள் செல்லை பிரித்து மேய்ஞ்சிட்டோம். ஆனால் செல்லில் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது ஒரு செல்லு தான் மனிதனுடைய உயிருடைய அடிப்படை. அந்த செல்லை பிரித்து எல்லா வகையிலையும் பார்த்து அதனுடைய எல்லா கருவையும் எல்லாத்தையும் பார்த்த பின்னா கூட குணநலங்கள் எங்கே தீர்மானிக்கப்படுது அப்படி என்றதுக்கான எதையும் நம்ம காணலை அப்படின்றாங்க. அப்போ இதுலேருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது என்ன சொன்னால், கண் கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பில் அது இல்லை. இவ்வளோ பெரிய அதாவது எக்ஸ்போஸ் பண்ணி பெருசாக்கி பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தும் கூட அவர்களால் என்ன செய்ய முடியலை, அதை காண முடியவில்லை அப்படி என்று ஒரு தீர்ப்பு சொல்லுது. ஆனால் ஜிப்ரீல் அந்த அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த ஆப்ரேஷனுடைய அந்த நேரத்தில் அந்த பகுதி எடுக்கப்பட்டு ஹாதா ஹல்லு ஷைத்தானி மின்க், இதுதான் ஷைத்தானுக்கும் உனக்கும் உள்ள பங்கு, உங்களில் வந்து ஷைத்தான் உங்களை டச் பண்ணுற பங்கு இதுதான் அப்படி என்று சொன்னது அந்த ஹதீஸில் வருது. மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு வசனம். ஹாதா ஹல்லு ஷைத்தானி மின்க், ஷைத்தான் உங்களை டச் பண்ணுற இடம் இதுதான், அந்த பகுதி தான் நீக்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹார்ட்லேருந்து அந்த பகுதி நீக்கப்படுகிறது. அப்போ நிச்சயமாக ஒரு வேளை நம்ம இப்படி சிந்திக்கலாம், அதை மலக்கு அப்படி என்பதனால் அந்த பகுதி என்ன செஞ்சது, எடுத்து வீசப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சில வேளை மனித கண்களால் அது காண முடியாத ஒரு பகுதியாக இருக்கும். இந்த அலக் போன்ற அந்த வடிவம் எப்படி, அதாவது லீஷ் போன்ற வடிவம் காண முடியாதோ அது போன்ற ஒரு வடிவமாக கூட இது என்ன செய்யலாம், இருக்கலாம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். அதை நம்ம இன்னும் விரிவாக மக்களுக்கு விளங்கப்படுத்த முடிஞ்ச ஒரு ஹதீஸை கொண்டு போய் அந்த ஹதீஸெல்லாம் புறக்கணிச்சிட்டு இதெல்லாம் ஹல்கில் ஏற்படுற மாற்றம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமை ஆடியோ நம்ம கேட்டோம். அல்லாஹ் யஹ்தி அல்லாஹ் யக்ஃபிர் லஹு, இதுதான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து ஒரு தவறான ஒரு வாதம் என்பதை பல அடிப்படைகளூடாக நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ நான் சொன்ன விஷயங்களில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, அடிப்படையில் மருத்துவம் செய்வது மார்க்கத்தில் அனுமதி, இதுக்கு தடையென்று தனியான ஒரு அதாவது ஹதீஸ் வந்திருந்தால் கூட நம்ம அதை என்ன செய்யலாம், விரிவாக விளங்க வேண்டிய புரிஞ்சு கொள்ளலாம். அப்படி அதாவது பொதுவான அடிப்படையை வச்சு புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, இதை வந்து அதாவது நேரடியாக வந்திருந்தால் கூட அப்படி புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் மறைமுகமான ஆதாரங்களை வச்சு என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இரண்டாவது, இஸ்லாத்துடைய பொதுவான அடிப்படைகள் வந்து மருத்துவம் செய்ய தூண்டுகிறது. மூன்றாவது, ஹராமண்டை வைத்து கொண்டாலும் ஒரு மனித உயிர் வாழ்வதற்கு ஹராத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு என்ன செய்யலாம் என்ற ஒரு நிர்பந்த சூழலை இஸ்லாம் சொல்லுது. அப்போ 3. நாலாவது, இது அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷனே நடக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி இதை வந்து கூடாதுன்னு சொன்னார்கள் அப்படி என்பது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். மக்களுக்கு இந்த அளவுக்கு அறியாமை சிலரை இந்த அளவுக்கு தைரியப்படுத்துறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த சகோதரர் வந்து அதை வந்து கொஞ்சம் மீள்பரிசீலனை செய்யணும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஹதா வபில்லாஹி தௌஃபீக்.